100 நாட்கள்ல ரொம்ப அதிகமா விலைவாசி உயர்ந்து போயிடுச்சு. நேற்று வரைக்கும் பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவங்க சும்மாவே சுகர்னு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பாதி பேர். இப்போ சீனி விலை ஏறிடுச்சுன்னு சுத்தமாக யாரும் ஸ்வீட் வாங்குறது இல்லை. அரிசி 60 ரூபா 90 ரூபா ஆயிடுச்சு. சீனி 45 ரூபா 80 ரூபா ஒரு கடையில் விற்கிறாங்க, ஒரு கடையில் 70 ரூபா விற்கிறாங்க. கண்ணாப்புனான்னு ஏறி இருக்கு. வயசானவங்களுக்குலாம் 2500 தரேன்னு சொன்னாங்க. அது கொடுக்கவே இல்லை. இப்போ 1000 ரூபா போடுறாங்க. இவ்வளோ விலை விற்கும் போது 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? கஷ்டமாக இருக்குது. ஜனங்களே ஒன்றும் வாங்க வர மாட்டேங்குதுங்க. எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்தா மறு நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ஸில் இருந்தாலும் ஏறி இறங்கலாம் கொள்ளலாம், நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னாரு. ஒன்றும் அவளையே வாய் போஜா விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விலைவாசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஏறி இருக்குது. சர்க்கரை, அரிசி, பருப்பு அப்படின்னு நம்ம தினம் தினம் உங்கள் தொழிலுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது. அது எந்த விதத்தில் உங்கள் தொழிலை பாதிக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்வீட் 60 ரூபா போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஜீனி 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா ஆயிடுச்சு. அப்போ ஸ்வீட் என்ன பண்ணால் 1/4 கிலோ 60 ரூபா போட்டது இப்போ 70 ரூபா போட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் விலை ஏற்றிட்டீங்களா? விலை ஏற்றிட்டோம். இப்போ விலை ஏற்றுனதால ஏதாவது உங்களுக்கு வியாபாரம் பாதிப்பு இருக்கா? ஆமாம், இப்போ 100 வாங்குறவங்க இப்போ ஒரு 1/4 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா 100 வாங்கிட்டு போயிடுவாங்க. அரை 1 கிலோ ஸ்வீட் வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு சொல்லியிருந்தாங்களா, இப்போ 3 சிலிண்டரு பொங்கல்லேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 6ன்னு சொல்லிட்டு இப்போ 3 தரது தேவையில்லைன்ற அது கொடுத்து அதை விலைவாசியை உயர்த்தி இது பண்ணுறதுக்கு அதுக்கு விலைவாசி இதாக கம்மி பண்ணிட்டு சொன்னதை கொஞ்சம் இதாக செஞ்சால் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. வந்த ஒரு 100 நாட்கள்ல ரொம்ப அதிகமாக விலைவாசி உயர்ந்து போயிடுச்சு. தண்ணி இல்லை, அது இல்லைன்னு ரொம்ப பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணலாம், கொஞ்சம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம். இதுன்னு ஃப்ரீ கொடுக்கறதுக்கு பதிலாக விலைவாசியை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மாவே சுகர்னு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பாதி பேர். இப்போ சீனி விலை ஏறிடுச்சுன்னு சுத்தமாக யாரும் ஸ்வீட் வாங்குறது இல்லை. இப்போ உள்ள ஆச்சுங்க, அவங்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது. இவங்க சும்மா கற்று விட்டீங்க எல்லாம் வந்தது அப்புறம். நேற்று வரைக்கும் பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்வரை பார்த்து, முதல்வர் எங்களுக்கு வேலை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த லட்சணத்தில் விலைவாசி ஏறி போயிருக்கு, எல்லாம் இருக்குது. அண்ணாடிஎம்கே ஆட்சிலையும் டிஎம்கே ஆட்சிலையும் 200 ரூபாய்க்கு மேலே ஏறல பட்டை மிளகா. இப்போ 350 ரூபா போயிடுச்சு. அரிசி 60 ரூபா 90 ரூபா ஆயிடுச்சு. சீனி 45 ரூபா 80 ரூபா ஒரு கடையில் விற்கிறாங்க, ஒரு கடையில் 70 ரூபா விற்கிறாங்க. கண்ணாப்புனான்னு ஏறி இருக்குது. அதனால் மக்களுடைய குறைவு அவருடைய முதல்வர் இருக்கைக்கு 5.5 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. 1 ரூபாவோட நான் தொடமாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன்னு சொன்னவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்றாரு ரூமுக்கு மட்டும் 5.5 கோடி ஒரே அமௌண்ட்டாக இது பண்ணால் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதனால் என்ன 3 பிரிவாக பிரித்து அப்படி 3 விதமாக செஞ்சுருக்காங்க. அந்த ரூமுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. 46 ரூபாயில் இருந்த ஜீனி இன்னைக்கு 78 ரூபா. ஆனால் நாங்கள் ஜூஸ் விலையை ஏற்ற முடியாது. 10 ரூபாய் இருக்கிறத 15 ரூபாயா சொல்ல முடியலை. மக்கள்கிட்ட ஒன்று வாங்க அவங்க முழிக்கிறாங்க. அது என்ன தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. பால் விலை ஏறி போச்சு. மூலப்பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. இப்போ நான் என் தொழில் சம்மந்தமாக எல்லா பொருளுமே மூலப்பொருள் விலை ஏறி இருக்கு. ஓகே, நீங்கள் இப்போ ஜூஸ் விலையும் ஏற்றிருக்கீங்களா? ஏற்ற முடியலை. ஏற்ற முடியல. வியாபாரம் போயிருமேன்னு கொஞ்சம் சாண்டமாக இருக்குது. 10 ரூபாய் 15 ரூபாயா கூட பண்ண முடியலை. 10 ரூபா விற்கிற லெமன் ஜூஸை 15 ரூபான்னா வியாபாரம் அன்னைக்கு இருக்காது. அதனால எப்போதும் போட்டு லாபத்தில் ரொம்ப கம்மியான லாபமாக இருக்குது. அது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. இதுக்கு கூட வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதோட இதுதான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ கஷ்டப்படுறவங்கள பற்றியே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்களுக்குலாம் 2500 தரேன்னு சொன்னாங்க. அது கொடுக்கவே இல்லை. இப்போ 1000 ரூபா போடுறாங்க. இவ்வளோ விலை விற்கும் போது 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு தண்ணி வாங்கணும்ல, கொள்ளணும்ல. அரிசி 100 ரூபாய் கிலோ. 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட முடியுமா? ஃப்ரீ பஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி 3 கேஸ் வேறு தரேன்ருக்காங்க. இப்போ ஃப்ரீ பஸ்ஸுங்கிறீங்க, அது 10 ரூபா. அது மக்களுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாம இல்லை. அந்த 10 ரூபாயை வச்சு இப்போ விலை அதிகமாக உயர்ந்து போயிருக்குல்ல. சொல்லுங்க. அங்கே ஃப்ரீ கொடுத்துட்டு இங்கே விலை ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ 10 ரூபா பெரிய விஷயமே கிடையாது. 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போயிடலாம் நம்ம. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃப்ரீயாக போகிறோம் அப்படின்னு 10 வாட்டி போகிறாங்க, 10 வாட்டி வர்றாங்க. அது வேஸ்ட்டு.
அதை வச்சு விலையை உயர்த்தி வச்சிருக்காங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாம தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு தொழில் ரீதி தான் பாதிப்பு அதிகமாக தெரியுது. நல்லா வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சு, ஜனங்கள்லாம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஜனங்க வாங்குறது ஏன்னா விலை அதிகமாக இருக்குது. எது கொடுத்தாலுமே எதுவுமே வாங்க வர்றதெல்லாம் இல்லை. எங்கெங்கே விலைவாசி கம்மியாக இருக்கோ அங்கே தான் போகுதுங்க ஜனங்களே. இப்போ நம்மளாம் வாங்கி விற்கவே முடியல எங்களாலலாம். நான் 3 பாப்பா இருக்குது எனக்கு. 3 பொம்பளை பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளை பிகாம் முடிச்சு எம்பிஏ முடிச்சிட்டு, இன்னொரு பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிச்சு. எல்லாம் கடை வாங்கி தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இன்னொரு பாப்பா பிஏ இந்த நர்ஸுக்கு பியூட்டி பார்க்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதில் இந்த தொழில் பார்த்து நான் என்ன படிக்க வைக்க போகிறேன்? கஷ்டமாக இருக்குது. ஜனங்களே ஒன்றும் வாங்க வரமாட்டேங்குதுங்க. எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. இந்த சீவல் 60 ரூபா போட்ட சீவல் வந்து இப்போ 90 ரூபாய் ஆயிடுச்சு 100 கிராமு. இது எல்லாமே விலைவாசி அதிகம் தான்ப்பா. அரிசி விற்கிற விலைக்கெல்லாம் ஒன்றும் வாங்கிலாம் சாப்பிட முடியல. அந்த கச்சிதமாக அரிசி வச்சுக்க வேண்டியது தான். 1 கிலோ வாங்கினா காப்படியே எடுத்து வச்சுருங்க. 1 கிலோ சோறு 5 பேர் சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஏன்னா நாளைக்கு ஆகும். நாளைக்கு இன்னைக்கு அரிசியை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இருக்கும். விலைவாசி உயர்வதெல்லாம் ஒன்றுமே பண்ணிக்க முடியல எங்களாலலாம். பிள்ளைங்கள 3 நான் தான் பார்த்துக்கிறேன். கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமானம் இல்லை. விலைவாசி ஏறி இருக்குங்கிறது எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமானம் இல்லை. வியாபாரம் போக்குவரத்துலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு என்னன்னாக்கா ஆற்றுல தண்ணி வந்தாக்கா கொஞ்சம் நாள் அரிசி விலையும் விலை ஏறி இருக்குது. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆற்றுல தண்ணி வராதும் ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? காரணம் நினைக்கிறீங்க? ஆற்றுல தண்ணி வந்திருந்தால் நேரம் ஒரு வெள்ளம் வந்திருக்கும். இப்போ அடுத்தது தீபாவளி கழிச்சோன்னே அதுக்கு ஒரு வெள்ளமாக வச்சுருப்பாங்க. 3 வெள்ளம் 2 அறுவடை ஆகிருக்கும். இப்போ அது இல்லைங்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. விவசாயிங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு அன்றாட தொழில் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ சக்கரை விலை கூட 40 ரூபாலேருந்து 80 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்களே. அது இப்போ ஆற்றுல வெள்ளம் வர அரிசிக்கு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. சக்கரை விலை, பருப்பு, கடலை பருப்பு, அந்த எல்லா விலையும், ஆயில் விலை கூட ஏறி இருக்குது. ஆயில் விலை சக்கரை விலையெல்லாம் விலை ஏறி இருக்குங்கிறதுனால இந்த கரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து கூலி எனக்கு வந்து அதிகமாக வேணும், பொறுமானம் பத்தலை அப்படிங்கிறதுனால இப்போ அவங்களுக்கு வந்து பட்டுவிட பண்ணணும். அப்படிங்கிறனால இதை ஏற்றுனா தான் மக்கள்கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணால் தான் அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இது விலை ஏறி இருக்கு. இப்போ எல்லா பொருளுமே எல்லா விவசாயியுமே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எனக்கு வந்து வருமானம் பத்தலை, நான் செய்கிறது வந்து அதுக்குள்ளே உரம் வாங்கி போடாது இதெல்லாம் பத்தலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எனக்கு ஏதாவது பட்டுவிட பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? இந்த விலைவாசி ஏற்றுனாதானே அதில் கொண்டு போய் கொடுக்க முடியும். அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாரு. அது கூட 3 சிலிண்டர் தான் இப்போ தரேன்னு சொல்லியிருக்காரு பொங்கல்லேருந்து. 2.5 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது சொல்லியிருக்காரு. ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸும் ஃப்ரீயும் விட்டுருக்காரு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவங்க விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? பஸ்ஸு இது தரதால தான் விலைவாசியை வந்து ஏகப்பட்டது ஏற்றிட்டு இருக்காங்களா? இல்லை, நிர்வாகம் பார்க்க தெரியல அவங்களுக்கு. நிர்வாகம் பார்க்க தெரியல. அந்த ஆண்ட கட்சி 2 கட்சியுமே நிர்வாகம் பார்க்க தெரியும், இவங்களுக்கு பார்க்க தெரியாது. புதுசாக தானே வந்திருக்காங்க. எதை எப்படி செய்யணும்? என்னங்க மின் அமைச்சர்கிட்ட கேட்டோம்னா வேற ஆள் பதில் சொல்கிறாரு, வேற ஆள் உணவுத்துறை அமைச்சர் கேட்டால் வேற ஆள் பதில் சொல்கிறாரு. இந்த 3 பேர் இருந்துக்கிட்டு மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. அந்தந்த அமைச்சர் எந்திரிச்சியில் பதில் சொல்லணும். அவரே முதல்வரே சொல்கிறாரு, பேப்பர் படிக்கிற எதிர்கட்சிகளை பார்த்து கேட்குறாரு, பேப்பர் பார்த்தது இல்லையான்னு. அவர் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு ஒதுக்கலைங்க, இது வேற எதுக்கு ஒதுக்குனதுங்க, அதுக்கு இன்னும் ஒதுக்கலைங்க. அப்படி எதுக்கு ஒதுக்கிறீங்கன்னே தெரியல, அமைச்சருக்கே தெரியல. நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சராக சுற்றுச்சூழல் அமைச்சராக தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சருங்கெல்லாம். எல்லாம் கற்றுக்குட்டியாக இருக்காங்க. என்ன செய்யணும்னு ஏது செய்யணும்னு தெரியல, நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. அதனால தான் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. வருவாய் எப்படி பெருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கு அந்த அமைச்சர். ரீல்ஸ் போட்டு ஒப்பே தரலான்னு பார்க்குது. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஸ்டாலின் போய் வருவாயை இழுத்துட்டு வந்தார். இவங்க ஆட்சி பொறுப்பு இருக்கிற 2 3 போயிருச்சு, ஆந்திராவுக்கு போயிருச்சு. நமக்கு வந்த வருவாய் அங்கே போயிருச்சு. அங்கே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஃபீல்டு கம்பெனிலாம் அங்கே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இழப்பு பயங்கரம். 100 நாளில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒன்றும் பெருக்கலைங்க. அதெல்லாம் அவர் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். முன்னால் இருந்த முதல்வர் வருவாயை உருவாக்கிட்டு போகிறார். இவர் வந்தோடனே என்ன சொன்னார்? கஜானா காலியாகிடுச்சு, வலிச்சு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. வலிச்சு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் இப்போ வந்து அவார்டெல்லாம் வாங்குறாருல. இப்போ டெல்லிக்கெல்லாம் போய் அவார்டு வரல. யார் செஞ்சது? ஸ்டாலின் செஞ்ச சாதனைக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இன்னும் இவர் 3 மாதத்தில் வந்துட்டு இவருக்கு உடனே அவார்டு கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அவர் செஞ்ச சாதனைக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ கொடுத்தாங்க, போலீஸுக்கெலாம் வந்து அவார்டு கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தது? 2023 24 உள்ள ஆளுங்களுக்கு தான் இப்போ அவார்டு கொடுத்தாங்க. இவர் வந்து ஒன்றும் சாதிக்கலை. எல்லாத்துக்கும் பாருங்கள், ஜெயலலிதா கொண்டு வந்தது,
கலைஞர் கொண்டு வந்தது, ஸ்டாலின் கொண்டு வந்து எல்லாத்தையும் திட்டத்தை வெற்றி 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 வெற்றின்னு மாற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காரு ஒழிஞ்சு சொந்தமாக சுயமாக யோசனை பண்ணி கொண்டு வர எந்த திட்டமும் கிடையாது. நேம மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்த திட்டம் தானே, டவுனுக்குள்ளே வந்து பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அதே திட்டம் தானே. இவர் என்ன சொன்னார், நான் வந்தா மறு நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ஸில் ஏறி இறங்கலாம் கொள்ளலாம் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னாரு. ஒன்றும் ஆகலையே, வாய் போஜா விட்டுக்கிட்டு இருக்காரு.